ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேங்கியான அண்ட் சுவையான புளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது நல்லா சூடான பிறகு நல்லெண்ணெய் ஊற்றிக்க போறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன்ஸ் நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன்ஸ் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரவுண்ட்நட் எடுத்துக்கிறேன், நிலக்கடலை. இப்போ உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா நீங்க இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஆட் பண்ணிட்டு லைட்டா வந்து ஃப்ரை பண்ணலாம். இந்த கலர் வந்து கொஞ்சம் மாறணும். இப்போ இது லைட்டா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, அது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம். நான் இங்க வந்துட்டு 1 ஸ்பூன் கடலை பருப்பும் 1 ஸ்பூன் ஜீரகமும் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் உளுந்து, இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பொரிஞ்சு வரட்டும். சப்போஸ் உங்ககிட்ட ஜீரகம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா சீரகத்தூள் இருக்கும் இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து இப்ப ஆட் பண்ணக்கூடாது, நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்க்கிறப்போ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்துட்டு ஒரு பச்சை மிளகாவும் அது கூடவே வந்து ஒரு 5ல இருந்து 6 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புளி சாதத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் நீங்க வந்து சேர்த்துனீங்கன்னா அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட் அவ்வளவா பிடிக்காதுன்னா நீங்க வந்து 1 கப் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துட்டு ஒரு பெரிய ஆனியன் வரும் இல்லையா, அதை வந்து சின்னதா நறுக்கி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் வந்து மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இது வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், பிஞ்ச் ஆஃப் சால்ட். இது கூடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் வந்து லைட்டா கலர் மாறுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பெரிய பூண்டை இந்த மாதிரி பீல் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ற எல்லா இன்கிரீடியன்ஸும் நீங்க ஆட் பண்ணாதான் அந்த டேஸ்ட் வரும். சின்ன வெங்காயம் ஆகட்டும், பூண்டு, காஞ்ச மிளகாய், இது எல்லாமே வந்துட்டு புளி சாதத்துக்கு அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா வதக்கி விடுங்க. அந்த பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் அது அப்படியே வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 1 to 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இது கூடவே வந்து இந்த பூண்டு வெங்காயமும் வேக ஆரம்பிக்கும். ஸோ இந்த தண்ணியும் எண்ணெயும் வந்து சூடாகி வந்து வதங்குற ஸ்டேஜ்ல நம்ம வந்து கொஞ்சமா வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து காஞ்ச மிளகா, பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்ல வந்து நம்ம பெப்பர் தூளும் ஆட் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ நீங்க அவ்வளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன்கினா கம்மியா தான் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எண்ணெயும் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா
புளியோட அந்த கரைசல் இருக்கும் இல்லையா, நான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா 2 லெமன் சைஸ் அளவான புளி வந்து ஏற்கனவே விதமான சுடு தண்ணியில வந்து போட்டுட்டு ஊற வச்சுட்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா கரைச்சி இப்ப நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா கரைச்ச பிறகு ஒரு ஃபில்டரை வச்சு நீங்க நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல வந்து ஏதாவது டஸ்ட் இருந்தாலுமே அது போயிடும். ஸோ இப்போ வந்து புளி தண்ணியை ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் ஃப்ளேம் ஹைல வச்சுட்டு நல்லா கலரி விடுங்க. இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து வதங்கி அந்த எண்ணெய் வந்து பிரிகிற அளவுக்கு நம்ம வந்து அதை குக் பண்ண விடணும். ஸோ ஒரு லிட்டு போட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 to 4 minutes அப்படியே விட்டுலாம். ஆகட்டும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சைட்ல வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. அப்ப நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணப்போ கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சில இருந்துச்சு இல்லையா, இப்ப பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நீங்க வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சில இருந்து அந்த புளி வந்து கொஞ்சம் கெட்டி ஆகணும். அதுக்கு பிறகுதான் நீங்க ஆட் பண்ணணும். இப்ப தண்ணி வந்து நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த குவான்டிட்டி வந்து நான் வந்து ஒரு 5 பேருக்கு நான் பண்றேன். சப்போஸ் நீங்க வந்து ஒரு 2 பேருக்கு நீங்க பண்ண போறீங்க, இல்ல 3 பேருக்கு நீங்க பண்ண போறீங்கன்னா நீங்க புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி அளவுக்கு நீங்க எடுத்தா போதும். நான் வந்து 5 பேருக்கு பண்றதுனால 2 லெமன் சைஸ் புளி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல. ஸோ சால்ட் வந்து உங்களோட இஷ்டம். நான் ஏற்கனவே வந்து வெங்காயம் வதங்குறதுக்காக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு 8 to 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு லிட் போட்டு அப்படியே விட்டுருங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வெந்து வரணும். இப்ப பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இது வந்துச்சுன்னா நம்மளோட புளி சாதத்துக்கு புளி கோஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் இன்னைக்கு எப்படி பிளேட்டிங் பண்றேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ரெசிபியை நீங்க வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Until then, take care guys. See you all in another video.